இட்லி தோசை சாப்பிட்றத நிறுத்தியே ஆகணும். ஏன்னா அது ரொம்ப கேஸ்ட்ரிக் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாயிரும். நான் எப்போ சொல்றதுதான், உளுந்து இந்த மாதிரியான நேரங்கள்ல கம்பல்சரியா நிறுத்தணும். பயங்கரமா கஷ்டப்படுவாங்க. நிறைய பேருக்கு டெய்லியும் காலையில இட்லி தோசை இது சாப்பிட்றதுதான் வழக்கமா இருக்கு. காலையில இட்லி நைட்டு தோசை மாத்தி சொல்லிடாதீங்க. அதான் பேட்டர்ன். காலையில இட்லி நைட்டு தோசை, இது மாறவே மாறாது. என்ன ஆல்டர்னேட் எடுத்துக்கலாம்? இட்லி தோசை எப்போ எடுக்கலாம்னா, நல்லா ஹெல்த்தியா இருக்கும், வயிறு ஓரளவுக்கு நல்லா பாத்துக்கிறோன்ற பட்சத்தில் வாரத்துல ஒரு நாள் ஒரு வேளைக்கு எடுக்கலாம். அது கூட வாரத்துல ஒரு நாள் ஒரு வேளைக்கு எடுக்கலாம். தொடர்ந்து அதே எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சில வீட்டுல தோசை. ஆமா ஆமா, ஈஸி இல்ல அது. கொஞ்சம் நம்ம யாரையும் பிளேமும் பண்ண முடியாது. ஆனா அதுலயே உளுந்து அந்த இது இல்லாம கொஞ்சம் மில்லட்ஸ் நிறைய போட்டு, உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டா போதும். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெந்தயம், உளுந்து ஒரே ஒரு ஸ்பூன் உளுந்து. ஏன்னா நிறைய உளுந்து நம்ம போடுறோம். உளுந்து இல்லாம ஒரே ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் உளுந்து கூட போதும். அது மட்டும் போட்டுட்டு